ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கு நைட்டு வந்து ஃப்ளைட்டில் வரப்போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் பயம் தெரியாது ஃப்ளைட்டெல்லாம் நினச்சி. எனக்கு நார்மலாகவே ஃப்ளைட்டில் போகிறோம், எட்டி போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் எங்கேயோ போகிறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் ஃப்ளைட்டை நினச்சி அவ்வளோவா பயந்ததில்லை. ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம், இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுவும் பாருங்களேன், வரிசையாக ஏதோ ஒரு ஃப்ளைட் சம்மந்தமான நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சரி நாளைக்கு கிளம்ப போகிறோமே, நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த குளத்துக்கு தானே வருவேன், பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் இது. அதனால் சரி கடைக்கு வந்தேன். அப்படியே அந்த குளத்தை பார்த்துட்டு அப்புறமா கடைக்கு போயிட்டு பூண்டு பொடி இடிக்க சொன்னான் பையன். சரின்னு என்ன வாங்கலாம், பூண்டு வாங்குறதுக்கு வந்தேன். பீன்ஸ் உசிலி வேணுமா, அதனால் பீன்ஸ் வாங்கிட்டு பூண்டு வாங்கிட்டு போக வேண்டியதான். என்ன, நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஊரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்துச்சு. வீட்டை பற்றி கவலை இல்லை. அங்கே வந்து நம்மளுக்கு இங்கே வந்து எந்த வேலையும் நம்மளுக்குன்னு கிடையாது இல்லையா. பசங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும். நம்ம வந்து சாப்பிட வேண்டியது, ஏதாவது சொன்னால் சமைக்க வேண்டியது, அப்புறம் போய் ஜாலியாக ஊர் சுற்ற வேண்டியது அவங்களோட. அப்படியே இருந்தாச்சு. பொண்ணோட பாதி நாள், பையனோட பாதி நாள்னு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஊருக்கு போனால் ஒன்றே நம்மளே பார்க்கணும். நிறைய வேலை இருக்குது வீட்டில். எல்லா வேலையும் வந்து ஒன்று பார்க்கணும். அதுதான் டென்ஷன் ஆகுது. ஊருக்கு போகிறதுனா பிடிக்கவே இல்லை. ஊரில் போய் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுமே, போய் எல்லாம் நம்மளே பார்க்கணும். இங்கேயும் பாவம் பிள்ளைங்க எல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, கிளம்ப வேண்டியதான் நம்ம ஊருக்கு. நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட்லாம் விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம ஊரும் நல்ல ஊர் தான். சரிங்க, கடை கிட்டக்க வந்துருச்சு. நான் கடைக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வரப்போ பேசுகிறேன். பாருங்க, பிள்ளைங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டுருக்கு பாருங்க. நிறைய சத்தம், ஃபுல்லாக விளையாண்டுட்ருக்காங்க. ரெண்டு சைடும் ஸ்கூல்னு சொல்லுவேன். இப்போ தான் நிறைய பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க விளையாடுறத இப்போ தான் நான் பார்க்குறேன். குட்டி பிள்ளைங்க தான் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க. 4th, நம்ம ஊரில் 4th 5th அந்த மாதிரி இருக்கும். இங்கே என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல. பக்கத்து வீட்டு பையன் விளையாடுறான்ப்பா, ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்க. வாங்க, தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. சாக்லேட் கேட்டாங்களா ஒருத்தங்க, அதனால் சாக்லேட் ஒரு 3 பாக்கெட் சாக்லேட் விலை, அதுவும் டார்க் சாக்லேட் கேட்டாங்களா. அது வந்து 2 சின்ன சின்ன பாக்ஸ் தான், அவ்வளோ நீளம், ஒரு பார் அது மாதிரி வாங்கினேன். ஒன்று வந்து €5.70, கிட்டத்தட்ட €6. எவ்வளோ, ஒரு சின்ன பார் வந்து ₹600 அப்படி வருது. இன்னொரு சாக்லேட் வாங்கினேன், அது வந்து 3 சம்திங், மொத்தம் வந்து €15.50 வாங்கியிருக்கேன். அது வந்து லாஸ்ட்டாக கேட்டாங்க டார்க் சாக்லேட் வேணும்னு. நான் டார்க் அவ்வளோவா வாங்க மாட்டேன், நார்மல் தான் வாங்குவேன். ரொம்ப ஒயிட் வாங்க மாட்டேன், மில்க் சாக்லேட் வாங்க மாட்டேன், நார்மல் சாக்லேட் தான் வாங்குவேன். அவங்க டார்க்கு கேட்டாங்களா, சரி நாளைக்கு கிளம்புறோம், இன்றைக்கி வந்து கடையில் வாங்கிட்டு போயிடலான்னு வாங்க வந்தேன். அது கிட்டத்தட்ட அந்த 3 பாரே வந்து ₹1500 ₹1600 கிட்டக்க வருது. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. வாங்கியாச்சு, ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்கிட்டேன். நல்ல சாக்லேட்டாக வாங்கியிருக்கேன். எனக்கு இது ஆக்சுவலாக அதோட பில்லை வாங்க மறந்துட்டு வந்துட்டேன். பில்லு வாங்கியிருந்துருக்கலாம். கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வாங்கினேன். வேறு பூண்டு, பீன்ஸ் வாங்கியிருக்கேன், சாக்லேட் வாங்கினேன். எல்லாம் ஒரு €20 வாங்கியிருக்கேன். அதில் வந்து சாக்லேட் வந்து நான் அங்கே கபோர்டில் எடுத்தப்போ பார்த்தது, விலைய வச்சு தான் சொல்கிறேன். பில்லு வாங்காமல் வந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.